ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம். நேற்று டிசிக்கும் நம்ம எம்ஐ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து அபாரமான ஒரு வெற்றினே சொல்லலாம். ஸ்கை அபாரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அந்த லாஸ்ட் 2 ஓவரில் தான் மேட்சை திருப்பிட்டாங்க. 150க்கே அடிக்குமானுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த நம்ம தீரும் நம்ம ஸ்கை ஆன ஆட்டத்தை தான் கைஸ் அங்கே மேட்சே திருப்பிச்சாங்க. 150 வருமானு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 2 ஓவரில் அந்த 40-50 ரன் அடித்த உடனே அங்கேயே மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிசி அந்த இடத்துல தான் மேட்ச் விட்டோம். அது வரைக்கும் மேட்சை கையில் வச்சுருந்தாங்க. 150 அடித்தா மேட்ச் ஜெயிக்கலைன்னா எம்ஐ பேட்டர்ஸ்மே தடறாங்க. பேட்டிங் சரியாக வரல. பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா யாராக இருந்தாலுமே ஹார்திக் பாண்டியா கூட சரியாக வரல. இவங்க அடிப்பாங்க கடை கேஎல் ராகுல் ஃபாஃப் இருக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் அந்த வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க. எப்படின்னா நம்ம கேஎலும் நம்ம ஃபாஃப் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அடிக்க போயிட்டு அவுட் ஆகிட்டார் தீபக் சார் ஓவரில் வந்து. அந்த இடத்துல வந்து மேட்ச் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஎல் ராகுல் போனோடனே வேறு யாருமே சரியான பார்ட்னர்ஷிப் தர முடியலை. அதுக்கப்புறம் நம்ம சம்மர் ஒரு 30 ரன் அடிச்சிருந்தாலும் அது மேட்சுக்கான ஸ்கோராக அமையலை. அதனால் வந்து நம்ம தோத்துட்டாங்க நம்ம டிசி. அதெல்லாம் பிளே ஆஃப் சான்ஸை வந்து வெளியே ஏறிட்டாங்க. இப்போ வந்து 4 டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம குஜராத், நம்ம ஆர்சிபி, பஞ்சாப், இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ். இந்த 4 டீமில் வந்து இப்போ எந்த டீமுக்கு அப்படின்னு தெரியல. போக போக தெரிய போகுது. இதுக்கப்புறம் ஒரு மேட்ச் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்சாக இருக்கும். ஏன்னா இப்போ வெளியே போன டீம் வச்சு பிரச்சனை கிடையாது. உள்ள இருக்கிற டீம் வந்து யார் கப்படிக்க போகிறாங்க தெரியல. அது இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா கன்ஃபார்மாக நம்ம பங்காளிக்கு வந்து கப்படிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க பிளே ஆஃப் போனாலே கன்ஃபார்மாக ஒரு 50% கப்பு வந்து கையை வச்சுருவாங்க. இப்போ வந்து கையை வச்சுட்டானே சொல்லலாம். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 டீமில் வந்து எந்த டீம் தோத்துட்டு வெளியே வருதோ ஆர்சிபிலாம் வந்துச்சுன்னா பொட்டலமாயிட்டு நம்ம மும்பை வந்து கன்ஃபல்சரி போயிடுவாங்க பிளே ஆஃப்க்கு. ஃபைனலுக்கே போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வந்து பஞ்சாப் வந்து போட்டி போகிறாங்க. 3 டீமில் வந்து எந்த டீம் செகண்ட் பிளேஸ் பிடிக்கலான்னு பார்க்கணும். குஜராத் கன்ஃபல்சரி ஃபஸ்ட் பிளேஸ் போயிடுவாங்க. அந்த 2வது பிளேஸுக்காக இப்போ ஆர்சிபியா அப்படி இல்லைனா நம்ம பஞ்சாபான்னு போட்டி போட்டுக்கிறாங்க. அந்த 2 டீமில் எதனா ஒரு டீம் வெளியே வரும். அந்த இப்போ ஆர்சிபியில் வந்துச்சுன்னா நாக் அவுட்லேயே வெளியே அமிச்சு நம்ம பங்காளிங்க வந்து அசால்ட்டாக ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா உண்மையிலே இந்த கிரெடிட் யார் கொடுக்கணும்னா இவர் கொடுத்தே ஆகணும் கைஸ் நம்ம ஸ்கைக்கு. ஏன்னா அவர் ஆன அந்த இன்னிங்ஸ் தான் அந்த மேட்சை திருப்பிடுச்சு. ஏன்னா எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயினே இருக்கும்போது இவர் மட்டும் ஒரு பங்குக்கு வந்து இன்னும் நிதானமாக மேட்ச் வந்து தூக்கி முடியுமே ஆடினார். ஆனால் அந்த டெல்லி பேக் வந்து யாருமே குல்தீப் வந்து செம்ம ஸ்பெல்லு போட்டார். நம்ம தீர் ஒரு நாளுக்கு நல்லா போட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி டிசி பக்கம் வந்து யாருமே சரியாக செயல்படலை. அதனாலவே மேட்ச் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போராட்டம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பெரிய போராட்டம். ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு பவுலர்கிட்ட வந்து அந்த டீமில் கன்னான ஒரு பவுலிங் யூனிட் இருக்குது. அப்போ அந்த கன்னான பவுலிங் யூனிட் இருக்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். அதெல்லாம் ஏன்னா தானே அவுட் ஆகிட்டு பண்ணி அந்த பிச்சே சரியில்லை. ஏன்னா பிச்சுன்றது டக்குன்னு ரோஹித் சர்மா வேர்ல்டுலேயே T20 பேட்ஸ்மேன், T20 பவுலர் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் இருக்குங்க. அவங்களாலே ஒரு பேட்டிங் யூனிட்டில் அடிக்க முடியல. டெல்லியால் எப்படி அடிக்கும்னு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு. ஆனால் அது வாய்ப்பு இருந்தது காரணமே நம்ம ஃபாஃபும் நம்ம கேஎல் ராகுல் இவங்க 2 பேரும் வீட்டு எடுத்தாலே மேட்ச் க்ளோஸ். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கன்னான பேட்டிங் நம்ம டெல்லி கிடைக்கல. அதிசயம் ஓரளவுக்கு ஆடுவார். மற்றபடி அந்த இடத்துல பெரிய பேட்டிங் யூனிட் இல்லை. அந்த இடத்துல இந்த மேட்ச் இழந்துட்டாங்க. சூப்பராக பவுலிங் பண்ணாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ். பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் மாசம் காமிச்சாங்க. மேலே 150 வருமானு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் 180 ஒரு டார்கெட்டாக கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஒரு சரியான ஒரு வின் தான் சொல்ல மும்பைக்கு வந்து. இப்போ வந்து பிளே ஆஃப் வந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க அடுத்த டார்கெட்டே அந்த கப்பை தூக்குறதா தான் இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து என்னதான் அடிக்கலாம் அடுத்தடுத்த மேட்ச் பிளே ஆஃபில் வந்தாலும் தலையை ஒரு ரகம் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். அது எல்லாருக்குமே தெரியும் தான். அது இல்லாமல் ஐபிஎல் வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வந்துருச்சு. லாஸ்ட்டில் இருக்கிற எல்லாரும் டீமுக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் இருக்குது மேக்ஸிமம். அவ்வளோதான் இருக்குது. அது இருந்தால் ஒரு டீமுக்கு தான் 2 மேட்ச் இருக்குது. எல்லா டீமுக்கு ஒரு மேட்ச் தான். அதுக்கப்புறம் பிளே ஆஃப் தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.